வணக்கம் சினிஃபைல்ஸ், வெல்கம் டு Born for Cinema, where cinema isn't just entertainment, emotion, art and soul. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல வெறும் என்டர்டெயின்மெண்ட் தான், எமோஷன், ஆர்ட், சோல்லாம் இல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேர் DD's Next Level, directed by பிரேமானந்த், starring சந்தானம், கௌதம் மேனன், செல்வராகவன், யாஷிகா ஆனந்த், நிழல் ரவி, கஸ்தூரி, கிங்ஸ்லி, மொட்டரஞ்சன், லொலுசபா மாறன், யோகி பாபு இந்த படத்துல இல்ல, வேற படத்துல இருக்காரு. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட ஓப்பனிங்லயே கேவலமா ரிவ்யூ பண்றாங்களா, ஹிச்காக் இருதராஜ்னு வர நம்ம செல்வராகவன் அவங்கள ஒரு ஸ்பெஷல் ஸ்கிரீனிங்னு சொல்லி ஒரு தியேட்டருக்கு கூப்பிட்டு அந்த தியேட்டருக்குள்ள கொலை பண்ணுவாரு. கிசாவா ரிவ்யூ பண்ற சந்தானத்தையும் ஸ்பெஷல் ஸ்கிரீனிங் சொல்லி அவங்க ஃபேமிலியோட கூப்பிடுவாரு. சந்தானமும் அவங்க ஃபேமிலியோட படம் பார்க்க போவாங்க. அப்போ அவங்கள கொலை பண்ணாம அந்த தியேட்டர்ல ஓடுற படத்துக்குள்ள இவங்க ட்ராப் ஆயிடுவாங்க. அப்ப செல்வராகவன் அவங்களுக்கு என்ன சொல்வார்னா, நீ உன்னோட ஃபேமிலியையும் உன்னையும் நீ இந்த படத்துல வர கில்லர்ஸ் கிட்ட இருந்து நீ உன்னை காப்பாத்திக்கிட்டா நீ தப்பிச்சுக்கலாம், நான் உன்னை விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சந்தானம் அவங்க ஃபேமிலியையும் அவரையும் காப்பாத்திக்கிட்டாரா தான் இந்த படத்தோட கதை. இந்த கதையா மட்டும் சொல்லும் போது ரொம்ப பயங்கரமா இருக்கும் கேட்கறதுக்கு. பெரிய சர்வைவல் த்ரில்லர் பார்க்க போறோன்ற மாதிரி இருக்கும். ஆனா அவங்க அதை பண்ணல. படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல்லா காமெடியா மட்டும் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ்ல வர கேரக்டர் நம்ம ரிவ்யூவர் இட்டிஸ் பிரசாந்த் ரொம்ப மோசமா நடிச்சிருந்தாரு. ஆனா அது அவர் தப்பு இல்ல, ஏன்னா அவர் ஆக்டரே இல்ல. அப்படி இருந்தும் அவரையே அந்த கேரக்டர் டைரக்டர் சூஸ் பண்ணாருன்னு படம் பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவன் கொலை பண்ற ஆளுங்களே கேவலமா ரிவ்யூ பண்றவங்கள தான். ஒருவேளை அதுக்கு தான் அவரை கூப்பிட்டுருப்பார் போல டைரக்டர். இத இட்டிஸ் பிரசாந்த் தெரிஞ்சு நடிச்சாரா தெரியாம நடிச்சாரான்னு எனக்கு தெரியல. ஹேட்ஸ் ஆஃப் டு தி ஆனஸ்டி டைரக்டருக்கும் இட்டிஸ் பிரசாந்துக்கும். இந்த படத்துல மூவிஸ் வச்சு நிறைய காமெடிஸ் வரும். அந்த காமெடி எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. தியேட்டருக்கு வெளியே வந்து ரிவ்யூ சொல்ற ஆடியன்ஸை கலாய்ச்ச சீன் நல்லா இருந்துச்சு. மொட்டராஜேந்திரன் வர காமெடிஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. சந்தானம் கஸ்தூரியோட பாடி லாங்குவேஜ் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. இந்த சிட்காம்ல எல்லாம் வந்துட்டு பாக்குற ஆடியன்ஸுக்கு சிரிப்பு வரணும்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு சிரிக்கிற சவுண்ட போடுவாங்க. இந்த படத்தை அந்த மாதிரி சிரிக்கிற சவுண்ட் போடல. அதுக்குன்னே ஒரு கேரக்டரை வச்சு எங்கெங்கெல்லாம் ஜோக் வருதோ அங்கெல்லாம் அவர் சிரிக்கிறாரு. கோவமா போதும் அங்க அவரு கோவப்படுறாரு. அது யாருன்னா நம்மளோட செல்வராகவன். படத்துல வர நிறைய சீன்ஸ்க்கு நம்ம சிரிக்கிறோமோ இல்லையோ, ஆனா படத்துக்குள்ள இருந்து அவர் சிரிச்சிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இது ஒரு நல்ல கதை. ஆனா சந்தானத்தை வச்சு படம் பண்ணாலே காமெடி மட்டும் தான் பண்ணணும்னு அவங்க பிக்ஸ் பண்ணி காமெடியை இம்போஸ் பண்றதுனாலயே நிறைய சீன்ஸ்ல சிரிப்பே வரல. ஒருவேளை எனக்கு மட்டும் தான் சிரிப்பு வரலையான்னு சொல்லி 2-3 தடவை திரும்பி தியேட்டர்ல எல்லாரையும் பாக்குறேன், அவங்களும் சிரிக்காம இப்படியே தான் பார்த்துட்டு இருக்காங்க. சோ படம் எப்படி இருக்கு? படத்துல ஒரு 10 காமெடி சீன்ஸ் வரும். அந்த 10 காமெடி சீன்ஸ் சூப்பரா இருக்கு, பயங்கரமா இருக்கு, நல்லா சிரிப்பு வருது. ஓவராலா எனக்கு படம் ஒர்க் ஆகல. இந்த படத்துக்கு மியூசிக் ஆஃப்ன்றதுனால எனக்கு பெருசா எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனா படத்துல வர பேக்ரவுண்ட் மியூசிக் ஒர்க் ஆகல. ஹிட்டான ஒரு பாட்டையும் படத்துல இருந்து தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பாட்டு கொஞ்சம் ரீமிக்ஸ் பண்ணிருந்தாங்க, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி தீபக் குமார் பதி, எடிட்டர் பரத் விக்ரமன், ஆர்ட் டைரக்ஷன் AR மோகன் பண்ணிருக்காரு. படத்துக்கு தேவையானதை பண்ணிருக்காங்க. போன ரிவ்யூல தான் எப்போ இன்ட்ரோல் வந்துச்சு எப்போ படம் முடிஞ்சிச்சுன்னே தெரியல, அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சுன்னு சொன்னேன். ஆனா அடுத்த படத்திலேயே எப்படா இன்ட்ரோல் வரும், எப்படா படம் முடியும்னு யோசிக்க வச்சிட்டானுங்க. சும்மா ஜாலியா ஃபேமிலி கூட இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் படம் பார்க்கணும்னா தாராளமா இந்த படத்தை போய் தியேட்டர்ல பார்த்து என்ஜாய் பண்ணலாம். படத்தோட ரிவ்யூ மட்டும் இல்லாம நான் 1000 பெஸ்ட் மூவிஸை ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருக்கேன். சோ அந்த மூவிஸ்ல நீங்க மிஸ் பண்ணாம இருக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. See you in the next video from Born for Cinema.